In both educational and professional life, I am determined to refrain from cheating and would strive towards accountability. கல்வித்துறையாக இருந்தாலும் வேலை பார்க்கின்ற தொழில்துறையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஊழலை எதிர்ப்பதற்கு நான் முடிவு செய்திருக்கிறேன். I will be fully respectful of the law of the land and human rights. நம்முடைய நாட்டு சட்டத்திற்கும் மனித உரிமைகளுக்கும் நான் மதிப்பு தருவேன். I will strive to prevent discrimination and exploitation of human beings. மனிதர்களிடையே நான் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டேன். I will endeavor to participate actively in all the anti-corruption initiatives aimed at building a network of committed individuals. தனிமனிதர்கள் ஊழலுக்கு எதிராக செயல்படக்கூடியதிலும் நான் என்னுடைய பங்களிப்பை செய்வேன். Good. I swear with the sincerity and commitment that in my whole life இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இறங்குறோம். அப்படித்தானே? அது படித்தவர்கள் இருந்து பாமரர்கள் வரைக்கும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப வருத்தத்துக்கு செய்தி, படித்தவர்களை விட பாமரர்கள்ட்ட இந்த லஞ்ச ஊழல்ங்கிறது குறைவு. ஏன்னா இன்னும் அவங்க கிராமப்புறங்களில் நியாயம் அநியாயம் அப்படிங்கிற ஒரு அந்த விதாச்சாரத்தில் இருக்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் படித்தவன் சூதுவாதம் செய்தால் போவான் போவான் ஐயோடு போவான் பாரதியார் சொன்னார். ஏன் சொன்னார்? ஒதுக்கி சொன்னதுக்கு என்ன காரணம்னா அவர் காலத்திலேயே படித்தவர்கள் மிக மோசமான செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். இன்னொன்று சொன்னார், எங்கே போய் விதைச்சா அது ரொம்ப மிகச்சிறந்த பயிராக வளரும். பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னார். இவ்வளவு ஆவேசமா ரவுத்திரம் பழகு நையப்புடை இப்படி ஆவேசமா அவர் சொன்னதுக்கு என்ன காரணம்னா இந்த நாடு மிகச்சிறந்த நாடாக விட வேண்டும். அநியாயம் அக்கிரமம் என்ன செய்த? அநியாயம் அக்கிரமம் பெருகிவிட்டது. இதற்கு மாற்று வழி காண வேண்டும் என்று சொன்னால் இவற்றுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு எழுச்சி யார் மத்தியில் ஏற்பட வேண்டும்? இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும். அதனாலதான் கல்லூரி தோறும் இப்படிப்பட்ட இந்த வானொலிகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நவயுக பாரதம் அமைய வேண்டும் என்று சொன்னால் ஊழல் என்ற நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு 9ஆம் தேதி அது தினமலர் பேப்பர்ல பார்த்துருந்தீங்கன்னா இந்த டிராபிக் ராமசாமியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. யாராவது படிச்சீங்களா? டிராபிக் ராமசாமி அதாவது ஊழலற்ற அரசு வேண்டும், சகாயத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நீதிமன்றங்கள்லையுமே அவர் தான் வழக்கு போடுறார். அவருடைய வயசு என்ன தெரியுமா? ஆமா, 80க்கு மேல. ஆனா அவங்க வீட்டை விட்டு கூட அவரை துரத்தி விட்டாங்க. நீ இப்படி இருந்து நம்ம அநியாயமாக எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, நீ எப்படியாவது போய் தொலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இருந்தா கூட இந்த நாட்டின் மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த அக்கறையின் காரணமாக அவர் இன்னும் அந்த தன்னுடைய அந்த சமூக பணியை எந்த விதமான தொய்வு விடாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கண்ணு போச்சு, கண்ணை குத்திட்டாங்க. காவல்துறையிலிருந்து எந்த துறையும் அவருக்கு ஆதரவா இல்லை. தனி ஒரு மனிதனாக அவர் என்ன சொல்றாரு, எதை கோட் பண்றாருன்னா பெரியார் தான் கோட் பண்றாரு. என்னுடைய செயலாக்கத்திற்கு யாரும் துணை நிற்கவில்லை, அதனால என்னுடைய விருப்பத்தை நானே செய்து கொள்கிறேன் என்று பெரியார் சொன்னார். அதனாலதான் அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவருடைய கொள்கை வழிபடி நான் நடக்கிறேன். எனக்கு யாரும் வேண்டியதில்லை. எனக்கு நியாயம் ஜெயிக்க வேண்டும், அநியாயம் தோற்க வேண்டும்ங்கிறதான். நான் எங்கே அநியாயம் நடந்தாலும் நான் சும்மா இருக்க போவதில்லை. இப்படி ஒரு எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக பாரத நாடு மிகச்சிறந்த நாடாக மாறும். அப்படி இல்லைன்னு சொன்னா பாரத நாடு எவ்வளவு அதிகமான இளைஞர்களை பெற்றிருந்தாலும் நாம் எதிர்பார்க்கிற மிகச்சிறந்த பாரத நாடாக விளையாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இளைஞர்கள் மத்தியில் இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஊழல் ஒழிப்பதற்கான இந்த பணியில இந்த வேள்வியில அதிகமான இளைஞர்கள் ஈடுபட்டாருடைய இந்த வேள்வியை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாது. 40க்கு மேல தாண்டிட்டாலும் ஒரு தளர்ச்சி வந்துடும். ஆனா நீங்க துள்ளி திரிகிற இந்த பருவத்தில் மிகச்சிறந்த ஊழல் ஒழிப்பற்ற ஒரு நாடாக பாரத நாட்டை ஆக்க வேண்டும் என்கிற முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். சரியா? அதற்கு உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சொல்லுங்க.
பேராசை ஆகாம சொல்லுங்கம்மா. ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனே அதை எதிர்க்க வந்து மன தைரியம் வேணும். இதெல்லாம் பண்ணிடுவாங்க, இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயப்படாம வந்து நம்ம போராடணும். ஒரு 2 தடவை நம்ம அடி வாங்கணும்னா நமக்காக ஒரு 10 பேர் வருவாங்க. அப்போ வந்து நம்ம உறுதியா இருக்கணும் அந்த இடத்துல. உணவகத்துக்கு போனாலே உணவுக்கு சாப்பிட்றோம், அதுக்கேற்றப்ப நம்ம காசு கொடுக்கணும். அவங்க வந்து டிப்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல நம்மகிட்ட கை நீட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம தட்டி கேட்டோம்னா தான் அவங்களும் இனிமே யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அதனால லஞ்சத்தை பிடிக்கலாம். சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. இப்போ எங்க மீட்டிங் வச்சாலுமே காசு கொடுத்து தான் கூப்பிடுறாங்க. மக்களாக விருப்பப்பட்டு போறதே கிடையாது. இப்போ அம்மா இல்லைன்னா ஐயா யாராவது வர்றாங்கன்னா வாங்க வரணும், அவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு தர்றோம் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டு போறாங்க. இவளுக்கு வந்து விருப்பப்பட்டு வாங்கன்னு யாருமே சொல்றதில்லை. அந்த காசு கொடுத்து வர சொல்றது வந்து அவாய்ட் பண்ணோம்னா அந்த லஞ்ச ஒழுங்கு கொஞ்சம் குறைக்கலாம். அந்த காசு கொடுக்குற காசை வாங்காம இருந்தாலே வந்து லஞ்சத்தை அது வந்து காசு வந்து ஆசை காமிக்குது மனுஷனுக்கு வந்து. அதனால அந்த காசு எல்லாம் வாங்க தான் செய்யறாங்க. அவங்களுக்கு அது வேணாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா அந்த லஞ்ச ஒழிக்கிறது வந்து அதுக்கு யார் ஈடுபடுறா? அதை மனநிலையை யார் திருத்துறது? காரணம் வந்து வேலையின்மை. வேலை இல்லாம இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சும்மா காசு கொடுத்தா வாங்கணும்னு தூண்டுது. அனைவருக்கும் வேலை வழங்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 5 வருடத்துக்கு ஒரு தான் தேர்தல் வருது இல்லையா? அந்த தேர்தலுக்காக காசு கொடுத்து ஓட்டு போட சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அந்த தேவை அதோட முடிஞ்சு போகுது இல்லையா? அதாவது ஒரு தேவை, அதாவது எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பதனால, அந்த ஒரு நாள் காசுக்கு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுப்பதனால 5 ஆண்டுகள் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? துன்பத்திற்கு ஆட்பட வேண்டியிருக்கு. அவங்க செய்யறதுதான் சைக்கு போட வேண்டியிருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நம்ம போய் பார்லிமெண்ட்லையோ சட்டசபையிலோ நம்பிக்கையில்லா தீர்மானம் வச்சு அவரெல்லாம் வழங்க முடியாது. எப்பொழுது அரசியல்வாதி விழிப்பாக இருப்பான், அரசியல்வாதி எச்சரிக்கையாக இருப்பான்னு சொன்னா மக்கள் எழுச்சி இல்லைன்னு எழுச்சி ஏற்படுகிற போது தான்